வணக்கம் நேர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் கீரனை கரையேற்றிய படலம். நக்கீரனை கரையேற்றிய படலம் சொக்கநாதரின் நெற்றிக்கண்ணால் எரிபட்டு பொற்றாமரை குளத்தில் எழுந்திய நக்கீரனின் மீது கருணை கொண்டு பொற்றாமரை குளத்திலிருந்து கரையேற்றியதை குறிப்பிடுகிறது. நக்கீரனுக்காக ஏனைய சங்கப்புலவர்கள் இறைவனிடம் மன்றாடுதல், நக்கீரனின் மீது கருணை கொண்டு இறைவனார் கரையேற்றுதல், தருமிக்கு பொற்கிழி அழித்தல் ஆகியவை இந்த படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன. படலம் என்பது புராணக் கதை. கீரனை கரையேற்றிய படலம் திருவிளையாடல் புராணத்தில் அளவாய் காண்டத்தில் 53வது படலமாக அமைந்துள்ளது. சங்கப்புலவர்களின் வேண்டுதல். இறைவனான புலவனார் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டிய போதும் இறைவனே ஆயினும் உமது பாடல் குற்றமுடையது என்று வாதிட்ட நக்கீரனை சொக்கநாதர் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்தார். வெப்பம் தாழாமல் நக்கீரன் பொற்றாமரை குளத்தில் சென்று அழுந்தினான். நக்கீரனை காணாமல் ஏனைய சங்கப்புலவர்களும் சண்பக பாண்டியனும் துயரத்தில் ஆழ்ந்தனர். நக்கீரன் இல்லாத இச்சபை அரசன் இல்லாத நாடு போன்றும் நடுநாயக மணி இல்லாத கண்டிகை போன்றும் ஞானமில்லாத கல்வி போன்றும் இருப்பதாக சங்கப்புலவர்கள் கருதினர். இறைவன் என்று தெரிந்தும் அவருடன் வாதிட்டதால் இந்நிகழ்வு நேர்ந்ததோ, இதனை தீர்ப்பது எப்படி என்று அவையோர் மனம் கலங்கினர். வெள்ளிமலையான கையிலையை தூக்க முயன்ற ராவணியின் தோள்கள் வருந்தும்படி தன் காலால் அழுத்தி பின் அவரிடம் அன்பு கொண்டு வாழும் தேரும் பரிசீலித்தவர் இறைவன். ஆதலால் சொக்கநாதரனை சரணடைந்தால் நக்கீரரை திரும்பப் பெறலாம் என்று எண்ணி அனைவரும் சோமசுந்தர கடவுளை வழிபட்டு இறையருள் பெறலாம் என்று திருக்கோவிலுக்கு சென்றனர். சோமசுந்தர கடவுளை பலவாறு போற்றி வழிபாடு செய்தனர். ஐயனே, செருக்கினால் அறிவிழந்த நக்கீரனின் பிழையை பொறுத்தருள்க என்று வேண்டினர். சொக்கநாதர் அங்கேயர்கண்ணி அம்மையுடன் பொற்றாமரை குளத்தில் எழுந்து அருளினார். முன்னர் அழல் கண்ணால் நோக்கிய இறைவனார் தற்போது அருட்கண்ணால் நோக்க நீரில் அழுந்தி கிடந்த நக்கீரன் மீண்டு எழுந்தான். பின்னர் நக்கீரர் இறைவனார் மீது கைலை பாதி காலத்தீ பாதி என்று அந்தாதி பாடலை பாடினார். கோபப்பிரசாதம் மற்றும் திருஎழுகூற்றிருக்கை ஆகிய பாமாலைகளை இறைவனார் மீது பாடினார். ஏனைய புலவர்களும் இறைவனார் மீது கவிதாஞ்சலி பாடினர். இவற்றையெல்லாம் செவிமடுத்த இறைவனார் கீரனை கைப்பிடித்து பொற்றாமரை குளத்திலிருந்து கரையேற்றினார். நீ முன்போலவே உன்னை மதித்த புலவர் கூட்டத்துக்கு நடுவிலே தங்குவாயாக என்று கூறி மறைந்து அருளினார். நக்கீரன் மற்ற புலவர்களுக்கும் சங்க மண்டபத்தின் முன் கட்டி தொங்கியிருந்த பொற்கிழியை அறுத்து தர்மியிடம் கொடுத்தனர். மேலும் பாண்டியனை கொண்டு மேலும் பல வரிசைகள் கொடுக்கச் செய்தனர். சண்பக பாண்டியன் நாள்தோறும் சொக்கநாதரையும் அங்கேயர்கண்ணி அம்மையையும் வழிபட்டு பல திருப்பணிகள் செய்து சிவமே பொருள் என துணிந்த உள்ளன்பினோடு இனிது வாழ்ந்து நல்லாட்சி செய்து வந்தான். கீரனை கரையேற்றிய படலம் கூறும் கருத்து. இறைவனே ஆனாலும் தவறை சுட்டிக்காட்ட தயங்கக்கூடாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பக்தனை இறைவன் சோதனை செய்வார், இறுதியில் சாதனையாளாக மிளிரச் செய்வார். இறைவனே ஆனாலும் தவறை சுட்டிக்காட்ட தயங்கக்கூடாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பக்தனை இறைவன் சோதனை செய்வார், இறுதியில் சாதனையாளனாக மிளிரச் செய்வார். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.